தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தினுடைய நாயகன் பிருத்திவிராஜ் நஜீப் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இவரு தன்னுடைய மாமாவின் உதவியின் மூலமா சவுதி அரேபியாவுக்கு ஹெல்பர் உதவியாளர் வேலைக்கு போறாரு. ரொம்ப சந்தோஷமா சவுதி அரேபியாவுக்கு போற அவரு அங்க போய் இறங்கின உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. உதவியாளர் வேலைக்கு போன அவருக்கு அடிமை வேலை தான் கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறாரு, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. எதுவுமே நடக்கல. அடிமையா பல கொடுமைகளை அனுபவிக்கிறாரு. அங்கிருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது முதலாளிகிட்டயே மாட்டிக்கிறார். அப்படி பல வருடங்கள் அடிமையாவே வாழ்ந்து ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போறாரு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கு என்ன ஆச்சு, அங்கிருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, அதாவது பென்யமின் எழுதிய ஆடு ஜீவிதம் நாவலை மையமா வச்சுதான் ஒரு அருமையான படைப்பை கொடுத்திருக்காரு இயக்குனர் பிளஸ்ஸி. குறிப்பா அடிமை நஜீப்புடைய வாழ்க்கைய ரொம்ப யதார்த்தமான நடிப்பின் மூலமா வெளிப்படுத்திருக்காரு நம்ம பிருத்திவிராஜ். இந்த படத்துல அதாவது பாலைவனத்துல தண்ணி எங்க அப்படின்னு சொல்லி ஏங்குற அந்த காட்சி ஆகட்டும், அதே போல ரோடு சாலை எங்க அப்படின்னு சொல்லி பித்து பிடித்து போய் அலையிற அந்த காட்சி ஆகட்டும், நம்முடைய மனதை உரைய வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல எப்படியாவது நம்முடைய குடும்பத்தை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, நம்முடைய குடும்பத்துக்கிட்ட போய் சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் பண்ற பல முயற்சிகள் நம்முடைய மனதை மெய்சிலிருக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல ஏஆர் ரகுமான் பின்னணி இசையின் மூலமா அதை நம்ம ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு உலக தரத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பிருத்திவிராஜ் அந்த பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிற அந்த காட்சியாகட்டும், அதே போல தன்னுடைய கண்கள்ல ரோடு தென்படுற அந்த காட்சியாகட்டும், ஒட்டகத்தினுடைய கண்கள்ல தன்னுடைய முகத்தை பார்க்கிற அந்த காட்சியாகட்டும், ஒளிப்பதிவு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல அமலாபால் பெரிய அளவுல பெரிய கதாபாத்திரங்கள்ல வரல அப்படின்னாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல ஒரு அருமையான படைப்பை கொடுத்திருக்காரு இயக்குனர். 2024 மலையாள சினிமாவில ஒரு தரமான படைப்பை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்காக பிருத்திவிராஜுக்கு தேசிய விருது கிடைக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இந்த படத்துக்கு இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.75. அடுத்த மசாலத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.